நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வைகோ நாங்கள் எங்கள் பொது சின்னத்தில் நின்றுருக்கோம்னா நாங்கள் தப்பு செஞ்சுட்டோங்கிறாரு. இன்னைக்கு ஜவஹர்லால் மனிதநேய மக்கள் கட்சி அவர் என்ன சொல்றாரு, உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் பொது சின்னத்தில் தான் நிற்க போறோங்கிறாரு. புரிஞ்சுங்களா? அதுக்கும் இவங்களுக்கு கடுப்பு வருது. அப்படின்னா உன் கூட இருக்கிறவங்க வந்து அவங்க நினைக்கிற பேண்ட் சட்டையை கூட போட விடாம நீ வச்சிருக்கீங்கன்னா இது ஒரு திமுகவா? யாராச்சும் திட்டணும்னா சீமான் அப்படிங்கிறோம், சீமான் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே ஐயோ அவனுக்கு அதுக்கு மேல ஒரு பெரிய அவமானமே தேவைப்படாது. இன்னைக்கு லஞ்ச ஊழலுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாருன்னா ஒரே சிஎம் நான் தான். நானும் வந்து ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்கிறவனே விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாக்கியம். இன்னைக்கு எல்லா மக்களுமே வந்து நேராக போயிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு போய் நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அது யார் வந்துச்சு? செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ஆர்.கே. சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தாவே காட்சி எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு, நல்ல விதமாகவும் சரி கெட்ட விதமாகவும் சரி. நல்ல விதமாக தான் விமர்சனம் வந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. கெட்ட விதமா என்ன வருது? கெட்ட விதம் பல விமர்சனம் வருது சார். இப்போ அமைச்சர்களோட நடவடிக்கைகள், எம்எல்ஏட நடவடிக்கைகள், என்ன நடவடிக்கை, மேலிட நடவடிக்கைகள்லாம் என்ன நடவடிக்கைகள்னா மற்ற கட்சியில் உள்ள குதிரை பேரம் பேசி உள்ள கொண்டு வராங்க, அவங்களுக்கு பதவிகள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இப்போ பண்ணா ஏற்கனவே கட்சியில் இருந்தவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல? யாருக்கு பதவி கொடுத்துருக்கா? ஏற்கனவே வந்து கட்சியில் இருந்தவங்களுக்கு தான் பதவி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் எலெக்ஷன் இந்த வந்தது 4 பேர். ஓகேங்களா? போஸ்ட் எலெக்ஷன் வந்தவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் எனக்கு எம்எல்ஏ பதவி கூட வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு அடிப்படை உறுப்பினரை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து அடிப்படை உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க. ஓகே, உன் கட்சியில் எம்எல்ஏவா இருக்கிறதோட இங்கே நான் தொண்டனா இருந்துட்டு போறேன்டா அப்படின்ற அளவுக்கு வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ இடைத்தேர்தல் வச்சா விசில் சின்னத்தை தான் அவங்க நிற்பாங்க. இப்போ ரிசைன் பண்ணவங்க கண்டிப்பாக விசில் அவங்களுக்கு அவங்க சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி தலைமை சொல்லியிருக்கா? தலைமை சொல்ல அப்படிதான் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் உங்கள் யோசனை உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது சார். புரிஞ்சுங்களா? அவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்ந்துருக்காங்க. ஏன்னா வந்து எதிர்கட்சியாக இருந்தால் அவங்களால போன 5 வருஷமும் செயல்பட முடியல, இப்பயும் எங்களால் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு அந்த கட்சி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தொண்டனா ஜாயின் பண்ணியிருக்காங்க. தொண்டனா ஜாயின் பண்ணவங்க வந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜாயின் பண்ணுவேன்னு கண்டிஷன் போட்டாங்களா? கண்டிஷனல் அன்கண்டிஷனல் நம்ம ஆதரவு கொடுத்துருக்காங்களே தோழமை கட்சிகள், அந்த மாதிரி கண்டிஷனலாக வந்து எதுவும் சேர்ந்தாங்களா? இல்லை. அப்படிங்கும் போது யோசனைகளுக்கு இட விடாதீங்க. இல்லை, இப்போ கூப்பா கிறிஸ்டன் சொன்னீங்களே, அவர்லாம் உள்ளே வந்திருக்காருல்ல, அவருக்கு பதவி கொடுத்தாங்களே, எலெக்ஷன் ஜெயிக்கல இருந்தாலும் பதவி கொடுத்தாங்கல்ல. கூப்பா கிருஷ்ணன் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. எலெக்ஷன் முன்னாடி வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி பதவி கொடுத்துருக்காங்க. இல்லை, அதாவது கூப்பா கிருஷ்ணன் அவரை நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தளபதி நின்ன திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வந்து பொறுப்பாளராக இருக்காரு. புரிஞ்சுங்களா? இப்பயும் பொறுப்பாளராக இருக்காரு. புரிஞ்சுங்களா? எலெக்ஷன் போதும் அவர் பொறுப்பாளர் இருந்தார். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்டு வாரிய தலைவராக அவர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு சோசியல் மீடியாவில் என்ன விமர்சனம் வருதுன்னா, மதியழகன் ஒருத்தர் இருந்தார், நம்ம விஜயோட கரூர் மேட்டர்லாம் அவர் ஜெயிலெலாம் போனார். ஆனால் அவருக்குலாம் எந்த பதவி இல்லை, அவரும் இப்போ பேச்சுவார்த்தை இல்லாத மாதிரி இருக்கார். அவருக்குலாம் என்ன பதவி கொடுக்க போகிறாங்க சார்? உங்களுக்கு வந்து பதவிக்காக யாருமே வந்து இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னைய வந்து பார்த்தீங்கன்னா திமுக காரங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, 4ஆம் தேதி நைட்டு நீ வந்து வீட்டில் படுத்து தூங்க மாட்டாடா நாங்கள். புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு நம்மளை என்ன வந்து மிரட்டினாங்க. எல்லாம் ஒரே ஃபோன் கால் மெசேஞ்சரு, வாட்ஸ்அப்பு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து நீ 4ஆம் தேதி நைட்டு தூங்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எந்த கான்ஃபிடன்ஸில் பதவி கொடுப்பாங்கங்கிறதுக்காக இவ்வளோ பேசணுமா? 4ஆம் தேதி அன்னைக்கு அந்த எல்லா கால் மெசேஞ்சருக்கு வந்த காலையும் நோட் பண்ணி வச்சு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன், வாட்ஸ்அப்புக்கும் ஃபோன் பண்ணேன், வந்த யாரும் எடுக்கல. புரிஞ்சுங்களா? ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காக்காக வந்து பார்த்தீங்கன்னா உழைச்ச விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஓகேங்களா? 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு முகத்தை காட்ட, இப்போ நானும் முகத்தை காட்டி உழைச்சிருக்கேன், முகத்தை காட்டாமல் உழைச்ச விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, கட்சிக்காக உழைச்சவங்க இருக்காங்க. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காக உழைச்சவங்கள விடவே மாட்டார். புரிஞ்சுங்களா? இது வந்து செட்டிலிங் டைமுங்கிறது. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து ஒரு செக்ரட்டரியேட் போனீங்கன்னா அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒன்று சொல்லுவார், ஒரு மாதிரி நடக்கும். அந்த மாதிரி எல்லாமே ஒரு பல யோசனைகள் வந்து இருக்கும். அது தெளிவு நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன பொறுப்புகள் யார் யாருக்கு கொடுக்கணும்,
ஓகேங்களா, என்னன்னா இது வந்து யாருக்கும் கொடுக்கணும், யார் ஹூ டிசர்வ்ஸ் இட், ஹூ டசன்ட் டிசர்வ் இட், எல்லாமே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தெளிவு நிலை வளையிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசாங்கம் இது பண்ணுறதுக்கு மினிமம் வந்து 6 months to 1 year ஆகும். புரிஞ்சுங்களா. அதே மாதிரி கட்சி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆன பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. அதனால தான் வந்து இது லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எதையாச்சும் நம்பி தான் வந்து டிவிகேக்கு வந்து நீங்கள் உழைச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 0% உயிரை அடகு வச்சு உழைச்சிருக்கோம் அப்படின்னா புரிஞ்சுங்களா, நமக்காக யார் வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்றது. நம்ம எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து உயிரை அடகு வச்சு நம்ம வந்து உழைச்சிருக்கோம். அதாவது நான் மட்டும் இல்லை, ஓகேங்களா, நான் வந்து நான் சொல்கிற மாதிரி நான் ஒரு சின்ன துரும்பு, இந்த மாதிரி பல துரும்புகள் இருக்குது. புரிஞ்சுங்களா. எல்லாத்தோட உழைப்புங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கட்சி வந்து அங்கீகாரப்படும். புரிஞ்சுங்களா. எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதனால் வந்து எல்லா கவர்மெண்ட்லேயும் இருக்கிறது இது ஃபஸ்ட் டைம் ஃபார்மிங் ஆகிற கவர்மெண்ட்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எல்லாத்துக்கும் அங்கீகாரம் என்ன, தலைவர் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பாராட்டு பாட்டினா போதாதா, அதோட ஒரு பெரிய அங்கீகாரம் வேணுமான்னு நம்ம எல்லாம் இப்போ நான் என் தொழில் இருக்குது வக்கீல் தொழில், நான் என்ன எல்லாத்தையும் மூடி வச்சுட்டா போகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்குது. எல்லாமே செல்ஃப் ஓரியன்ட் பர்சன் தான் ஒழிய யாருமே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்காக வேலை செய்யலை. யூ ஷுட் கீப் யுவர் பாயிண்ட். யாருமே 200 ரூபா கொடுத்து வேலை செய்யலை. அந்த மாதிரி ஒரு கட்சி தான் இது. ஸோ யாருமே எதற்கும் கவலைப்பட வேணான்றதை உங்கள் சேனல் வழியாக நான் தெளிவுபடுத்துகிறேன். ஓகே, இன்னொரு தெளிவு வேணும் சார். இப்போ தாவேக்கா வந்து அதிக விமர்சனம் சந்திக்குது அப்படின்னா கட்சி தாவேக்கா அழிஞ்சா ஒருத்தரால் தான் அழியும் அப்படின்னு அதிமுக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதவர்ஜனா அவரால் தான் அந்த கட்சிக்கு ஒரு கெட்ட பேரே வரப்போகுது, அவர் தான் எல்லா கேம் ரோலையும் பண்ணிட்டு இருக்காரு, பேரம் பேசுறதும் சரி, அதிமுக உடைக்கிற வேலையை பார்க்கறதும் சரி, எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. சொல்ல போனா அவர் தான் சிஎம் மாதிரியே இருக்காரு, துணை சிஎம் மாதிரி, சிஎம் நிழல் அப்படி மாதிரி இருக்காரு, பொது செயலாளர் சும்மா டம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படின்றாங்க. சரி, இப்போ ஆப்போசிட்ல கட்சியில் இருக்கவே எதையாச்சும் ஒரு பொய் சொல்லிட்டு தானே இருக்கணும். இல்லைன்னா அவன் கட்சி சுத்தமாக அழிஞ்சு போயிரும்ல. அழிஞ்சு போயிருமா இல்லையா, இப்போ அழிஞ்சு போயிடுச்சா இல்லையா. புரிஞ்சுங்களா. இவ்வளோ 50,000 கோடி செலவு பண்ணி இந்த 2 கட்சியுமே வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு. அந்த 2 ஓட்டுதலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிச்சுக்கிறாங்க அங்கே பிச்சுக்கிறாங்க. நாங்கள் கூட்டணியோடு இருந்தோம்னாங்க, கூட்டணியே இன்னைக்கு இல்லை. ஓகேங்களா. இது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைகோ நாங்கள் எங்கள் பொது சின்னத்தில் நின்றுருக்கோம்னா நாங்கள் தப்பு செஞ்சுட்டோங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அது? இன்னைக்கு ஜவஹர்லால் மனிதநேய மக்கள் கட்சி அவர் என்ன சொல்கிறாரு, உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் பொது சின்னத்தில் தான் நிற்க போகிறோங்கிறாரு. புரிஞ்சுங்களா. அதுக்கும் இவங்களுக்கு கடுப்பு வருது. அப்படின்னா உன் கூட இருக்கிறவங்க வந்து அவங்க நினைக்கிற பேண்ட் சட்டையை கூட போட விடாமல் நீ வச்சுருக்கீங்கன்னா இது ஒரு திமுகவா? புரிஞ்சுங்களா. அதே மாதிரி அதிமுக எடுங்க. அதிமுக கூட இருக்கிறது எல்லாமே உடஞ்சி சின்னாமனமாக சிக்கி போனாச்சு. இதுக்குன்னா வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து தாவேக்கா, தலைவர் விஜய், ஆதவர்ஜனா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஓகேங்களா, நீங்கள் விட்டத்தை பார்த்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லாத்துக்குமே வளர்க்கப்பட்டவர்கள். நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து டிவிகேக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்ச கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதிமுக தான். அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும். ஏன்னு ஒருத்தன் வந்து இவன் அவன் என்ன கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா. ஓகேங்களா. நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா. அதனால் இப்போ வந்து பேட் வேர்ட்ஸ். ஓகேங்களா. உங்களை யாராச்சும் ஒரு திட்டணும்னா பொடா சீமான் அப்படிங்கிறோம். பொடா சீமான் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே ஐயோ அவனுக்கு அதுக்கு மேலே ஒரு பெரிய அவமானமே தேவைப்படாது. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி ஆஃபீஸில் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கூப்பிட்டு அடுத்த நாள் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க, அடுத்த நாள் அமைச்சர் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலுமே நடக்கலை. அந்த மாதிரி கட்சி அந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக்காரங்க தான் திரும்ப பெற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு சாமானியன் எம்எல்ஏ ஆக முடியும்னு கேட்டிங்கன்னா அது ஆன ஒரே கட்சி வந்து டிவிகே, தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மனிதன் ஒரு எம்எல்ஏ ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு சாட்சி. அதனால தான் நான் வந்து பின்பலமாக சொல்கிறேன். ஸோ அந்த பிரின்சிபல் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நகர்வுக்கு வந்து எதிர்ப்பாங்க. சாமானியர்கள் எல்லாமே நீங்கள் முதலாளித்தமாக வச்சுருக்கவங்க மட்டும் உங்கள் கட்சியில் வச்சுக்கோ, நீ எம்எல்ஏ வச்சுக்கோ, எம்பி வச்சுக்கோ, என்னமே வச்சுக்கோ, தொண்டர்கள் எல்லாம் மூவ் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து போட்டி வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான்.
ஓகேங்களா? டிவிக்கே முதல் இடம், இது 2வது இடத்துக்கு சொல்கிறேன். ஓகே ஓகேங்களா? இதுக்கு கேம் ஃபிக்ஸ்டு, இது ஓவர் கான்ஃபிடன்ஸு, நீங்கள் எப்படி வச்சிங்கனாலும் சரி. ஓகேங்களா? டிவிக்கே முதல் இடம். 2வது போட்டி யாருக்கு? டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே. அதானே ஆசைப்பட்டீங்க. 2வது இடத்துக்கு நீங்கள் போட்டி போட்டுக்கோங்க. யார் எதிர்கட்சியாக இருக்கணும்னு அந்தஸ்து. எதிர்கட்சிக்கு யாருக்கு அப்படிங்கிறது டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் போட்டி போடும். ஆனால் எதிர்கட்சி அந்தஸ்து எடுக்கணும்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 10% சீட்டு வரணும் அப்படின்ட்டு. அதை எடுப்பாங்களாங்கிறதே ஒரு சந்தேகம். ஓகேங்களா? அதை எடுப்பாங்களாங்கிறத ஒரு சந்தேகம். இப்படி தான் வந்து டிவிக்கு இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த வளர்ச்சியை வந்து இது நீங்கள் சொல்கிற கூட்டுறனை எடுத்துக்கணுமா, இந்தியா முழுக்க எல்லாருமே திரும்பி தமிழ்நாட்டை பார்க்குது, அதை நம்ம யோசிக்கணுமா? இன்னைக்கு லஞ்ச ஊழலுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாருன்னா ஒரே சிஎம் நான் தான், நானும் வந்து ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்கிறவனே விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாக்கியம். இன்னைக்கு எல்லா மக்களுமே வந்து நேராக போயிட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு போய் நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அது யார் வந்துச்சு? அந்த உரிமை எங்கே உங்களுக்கு அந்த தைரியம் வந்துச்சுங்க? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறீங்க, ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறீங்க, ஓகேங்களா? வைன் ஷாப்புக்கு போய் இன்னைக்கு மொபைல் கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு ஒரு இது வந்து வந்திருக்கு. அது மற்றதெல்லாம் கேட்குற தைரியம். ஓகேங்களா? மினிஸ்டர் கேட்கறது உரிமை. ஓகேங்களா? நம்பாள்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்றது தான் உரிமை. என் அண்ணன் தம்பியாக நம்ம பழகணும், அந்த உரிமையை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? தைரியங்கிறது வேற. லஞ்ச ஊழல் பண்ணுறவன்ட்ட தைரியம் வரும். ஓகேங்களா? அண்ணன் தம்பியா பழகிறவன்ட்ட உரிமை வரும். ஸோ அந்த உரிமையை தான் எடுத்துக்கிறாங்க. பத்திரிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியம் வந்திருக்கா சார்? கேள்வி கேட்குற முன்னாடி ஆட்சியில் வந்து சில கேள்வி கேட்க மாட்டாங்க, இப்போ அவங்க இஷ்டத்துக்கு சுதந்திரமாக கேள்வி கேட்குற ஒரு இது வந்திருக்கா? இல்லை, அது 4th ஸ்ட்ரீட்டுங்கிறதே வந்து காசு வாங்கி பிழைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கவர் கும்பலாட்டம் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? கவர் கொடுத்து நீ எதை போடு அதை போடு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிற மாதிரி ரொம்ப ஆயிட்டாங்க. அதோட வளர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஊடகம் மாதிரி இதோட வளர்ச்சியை நான் சொல்கிறேன். இன்றைக்கி இன்ஃப்ளூயன்ஸோட வளர்ச்சி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாட்ட இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எடுத்து மீம்ஸாக போடுற அளவுக்கு நீங்கள் ஊடகம் வந்து நிறையா வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறது காரணம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து அதை வந்து பிலீவ் பண்ணுறதை விட்டுட்டாங்க. ஸோ 100 செய்தியை பார்க்கணுமா, எங்கெங்கே என்னென்ன ஆச்சுங்கிறத பார்த்துக்கிறாங்க இல்லையே, அதில் இருக்க ஒரு கருத்தைனா எடுத்துக்கிறதுக்கான ஒரு இதே கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவியா இது இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணோம், இந்த டிவியா இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து மக்களே வந்துட்டாங்க. அந்த மக்களே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தனால யார் இந்த நெறியாளரா இப்படி தான் கேள்வி கேட்பாரு, இந்த நெறியாளரா இவர் இப்படி இருப்பார், இந்த நெறியாளரா அப்பா 100ல் ஒருத்தர் தான்ப்பா வந்து நடுநிலையாக இருக்காரு அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து மக்கள் டிட்டர்மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சட்டசபையை வந்து நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு ஓகேங்களா? சட்டசபையை ஃபோனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் யார்? டிவிக்கு. அது காரணம் யார்? இன்றைய தமிழக அரசு. இன்றைய தமிழக அரசு உங்களுக்கு பிடிச்சாட்டும் பிடிக்காட்டியும் இன்றைய தமிழக அரசுனால தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுங்க. ஸோ இன்றைய தமிழக அரசு வந்து சூப்பராக வேலை பார்க்குறாங்க, கண்டிப்பாக நல்லா செஞ்சிட்ருக்காங்க. புரிஞ்சுங்களா? தொண்டர்களை வந்து எழுச்சியாக இருங்க. புரிஞ்சுங்களா? எல்லா விஷயத்துலையுமே வந்து கூட இருப்பாங்க. நமக்கு வந்து இப்போ வந்து இது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் காலத்துக்குள்ளே தான் ஸ்டெடி ஆக முடியும். இதுதான் ஒரு குழந்தை பிறந்தோடனே நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோ தவறான ஒரு விஷயமோ அதே மாதிரி தான் இன்றைய தமிழக அரசும். புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு தவறணும், அதுக்கப்புறம் தான் நடக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் எப்படி உதவி செய்கிறாங்களோ அதே மாதிரி மக்கள் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் சேனல் வழியாக நான் கேட்டுக்கிறேன். இப்போது தமிழகத்தில் மாற்றம் வேணும், மாற்றம் எல்லாத்துலேயும் மாற்றம்னு சொல்லி தான் தாவேக அரசு வந்தாங்க. இப்போது மற்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வந்து அந்த மாற்றத்தை திருப்பியும் ஒரு தீய சக்தியாக, அந்த தூய சக்தியை தீய சக்தியாக மாற்றுறதுக்காண்ட ஒரு இது நடந்துட்டு இருக்கா உள்ள கட்சிக்குள்ளே? இல்லை, அப்படி கிடையாதுங்க. இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? இதுக்காக உழைச்சவன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு தவறு செய்துட்டான்னா அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கவும் போடுவாங்க. அதுவும் இதே கட்சியில் நடக்குதுல்ல. அந்த நியூஸை நீங்கள் பார்க்குறீங்களா கேட்குறீங்களா? இல்லை, கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்தும் எடுக்கிறாங்கல்ல. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இது நடந்திருக்குல்ல. அப்படிங்கிற போது இன்னைக்கு யார் வந்தாலுமே சரி, என்றைக்குமே அரசியல் கட்சிகள் வந்து ஓப்பன் டோரை தான் வைக்கணும். நீ வராத, உனக்கு நான் வந்து மார்க் போடுறேன், நீ கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் அ பார்ட்டி. நான் அலையன்ஸ் பேசும்போது பார்த்தீங்கன்னா இவன் கூட அலையன்ஸ் பேசக்கூடாது, அவன் கூட அலையன்ஸ் பேசக்கூடாது. ஏன்னா அந்த கலெக்டிவான கும்பலாக அவங்க ஐடியாலஜி டிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பர்சன் வந்து அதுலேருந்து விலகி வராரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஜேபின்னே வச்சுக்கோங்க, இல்லைன்னா திமுகனே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வர அதிமுகவே விட்டுருங்க. அதிமுகலேருந்து ஒருத்தர் பிஜேபியிலேருந்து ஒருத்தர் வராரு, திமுகலேருந்து ஒரு வராருன்னா தமிழக வெற்றி கழகம் வளர்க்கும்.
புரிஞ்சுங்களா? அது வரவேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல மனுஷனாக இருந்தால் அவருக்கு கரெக்டான அங்கீகாரம் கொடுக்கும். அவர் நல்ல மனுஷனாக இல்லைன்னா உறுப்பினராக இருந்துட்டு போக வேண்டியதுதான். புரிஞ்சுங்களா? அதுக்கு கண்டிப்பாக வந்து கழகம் வந்து துணை நிற்கும்ல. இன்னைக்கு தன் சொந்த தொண்டனே வந்து கட்சியை விட்டு நீக்கிறவர் நீக்கிட்டாரு. ஓகேங்களா? இங்கேயோ போய் மாமூல் கேட்டதுக்காக நீக்கிட்டார். அப்படிங்கும் போது இவங்கள வளர விட்டுருவாரா? இப்படி வளர விட வேண்டிய அவசியமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை. புரிஞ்சுங்களா? நீங்கள் தொண்டனாக இருக்கணுமா, நீங்கள் பதவியில் இருக்கணுமா, நீங்கள் உங்கள் பதவியை எப்படி யூஸ் பண்ணணும், எல்லா விஷயத்துலையுமே வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் ஆட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். தவறு செய்தால் நீ வெளியில் போயிடணும் அப்படின்னு இருக்கும்போது யூ வெல்கம் எனிபடி. இங்கே தமிழக அரசில் விஜய் தலைமையில் தான் ஒரு பவர் ஸ்டேஷன்னா விஜய் தான் அப்படின்னு இருக்கும்போது அதிகாரிகள் நியமிப்பதில் வந்து ஆதவர்ஜுனோட அழுத்தங்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே பவர் சென்டர் அது வந்து சிஎம் விஜய் தான் சொல்லிட்டார். பவர் சென்டர்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரா? ஒரே பவர் சென்டர் வந்து சிஎம் விஜய் தான் வந்து இங்கே ஒரே பவர் சென்டர். அப்படிங்கும் போது இன்றைக்கி நியமிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ நம்ம ரசம் ஊற்றணும்னா எப்படி இருக்கும்? இப்போ வந்து கவர்மெண்ட் ஒன்று செட்டில் ஆகிடும், ஒரு 6 to 1 year வந்து கவர்மெண்ட் செட்டில் ஆகிறதுக்கு இருக்கும். அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா போஸ்டிங்குமே எல்லாமே வந்து எல்லாருமே போட முடியாது. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது பிரித்து வேலைகள் கொடுக்கப்படும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்ட் செய்யப்படும். புரிஞ்சுங்களா? ஏன்னா ஒரு ரசம் ஊற்றுறீங்கன்னா கலக்கி விட்டு மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து ஊட்டுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு குழப்ப சூழ்நிலை மேலே ஊற்றுவோம், மேலே அவ்வளோ பெரிய மிளகா ஏதாவது இருந்தால் அது டக்குனு எடுத்து போடுவோம்ல. இல்லை அதுதான் சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இன்றைக்கி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 56 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து பொலிட்டிக்கல் பிஏ அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சவங்களே பொலிட்டிக்கல் பிஏ அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. இவங்க சம்பளம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் வந்து பொலிட்டிக்கல் பிஏவாக இருந்துச்சு, பிஆர்ஓ வந்துச்சு. ஒரு அமைச்சரவைக்கு வந்து ஒரு பிஆர்ஓ இருக்கும். ஓகேங்களா? பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர். இப்போ அந்த பதவியை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கொடுத்துட்டாரு. புரிஞ்சுங்களா? அந்தந்த ஃபோட்டோகிராஃபரு, ஓகேங்களா, பிஆர்ஓ, பிஏ, இந்த பதவிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ரெக்ரூட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அங்கே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டாரு. ஸோ அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நடைமுறையே மாற்றுறாரு. இன்றைக்கி இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாருமே மாற்றிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கலாம்? எங்கெங்கன்னா வந்து லஞ்சம் ஊழியம் கரப்ஷன்ஸ் நடக்குதோ அங்கன்னா ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த டெண்டர்ஸ்லாம் நிப்பாட்டுறாங்க. இப்போ இபியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 80,000 கோடி ரூபா டெண்டர். புரிஞ்சுக்கலாம்? 80,000 கோடி ரூபா டெண்டர் அப்படின்னா அப்படிங்கும் போது இதில் ஊழல் நடந்துச்சு, டிரான்ஸ்ஃபார்மரில் இவ்வளோ ஊழல், அதில் இவ்வளோ ஊழல், எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணு, டெண்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு படார்னு அதிரடி நடவடிக்கைகள் எல்லாம் நடக்குது. புரிஞ்சுங்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ வேலை செய்ய முடியும்? புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் அசம்ஷனுக்குன்னா எதுவும் நடக்காது. அங்கே தப்பு நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லலாம். புரிஞ்சுங்களா? இங்கே தப்பு நடந்துருச்சு சார், அங்கே தப்பு நடந்துருச்சு சார், அங்கே தப்பு நடந்துச்சு சார். இருக்கிற ஆளுங்களை தானே உங்க போட முடியும், தெரிஞ்சவங்கள தானே அந்த வேலையை செய்ய சொல்ல முடியும். இப்போ நீங்கள் உங்க நேராக கொண்டு போய் உங்களை வந்து கௌதம் நீங்கள் இன்னையிலேருந்து வந்து கலெக்டர் பண்ணுற வேலை என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியுமா? ஓகேங்களா? அப்படிங்கும் போது சில விஷயத்தில் இல்லைன்னா வந்து என்னை கூட்டிகிட்டு போய் இன்னொரு டாக்டர் பண்ணுற வேலையை பண்ணுங்க அப்படின்னா பண்ண முடியுமா? ஸோ கவர்மெண்ட் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க லேர்ன் பண்ணணும். புரிஞ்சுங்களா? கவர்மெண்ட் நம்ம திங்ஸை நம்ம லேர்ன் பண்ணணும். அந்த லேர்னிங்க்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பர்சன்ட் வந்து லேர்ன் பண்ணுறதும் இன்னொரு பர்சனை வந்து அதை கற்றுக்கிட்டு அவன் இங்கேருந்து லேர்ன் பண்ணுறதும் ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு சினாரியோ. அப்படிங்கும் போது தே ஆர் மேனேஜிங் தி எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப். இட் டசன்ட் மீன் தட் ஆல் திஸ் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் ஆர் த ஸ்லேவ்ஸ் ஆஃப் டிஎம்கேன்னு சொல்ல மாட்டேன். இவர்கள்னா டிஎம்கேன் அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஎம்கே சொல்கிற மாதிரி, ஏன்னா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. டிஎம்கே எப்போதுமே என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணி கட்சிங்கன்னா என் கட்சியுமா போயிடுச்சு, இந்த சிம்பிள் என்னவங்கன்னா எந்தும்மா, இப்போ அவங்களும் போயிட்டாங்க, இப்போ இந்த கவர்மெண்ட் அதிகாரிங்கன்னா எங்களுதுங்கிறான். புரிஞ்சுங்களா? அவன் ஒன்று சொல்லும்போது நாளைக்கு அவன் ஒரு ரோடும் போட்டிருப்பான், இந்த ரோடு எந்தும்மா சுரண்டி கொண்டு போய் வீட்டில் எடுத்து வச்சுக்க முடியும். அவன் தான் அறிவுகட்டத்தனமாக பேசுகிறாங்க. அப்படின்னா ஹவு டு ஃபார்ம் அ கவர்மெண்ட் அப்படிங்கிற போது we should not do it அப்ரட்டாக எதுவுமே பண்ண முடியாது. there is a sequence of daredevil and go getterம்பாங்க. டேர் டெவில்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு அணி கூட இருக்கு, டேர் டெவில்ஸ்னு ஒரு அணி இருக்குல்ல, ஓகேங்களா? அது வந்து ஃபோர்ஸாக எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அடிக்கும், அதான் வந்து டேர் டெவில். கோ கெட்டருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் வழியிலே போயிட்டு எனக்கு ஆக வேண்டிய வேலையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் கோ கெட்டர். ஓகேங்களா? நம்ம சிஎம் வந்து பார்த்திங்கன்னா இஸ் நாட் அ டேர் டெவில், இஸ் அ கோ கெட்டர். ஸோ நம்ம சிஎம் வந்து என்ன சாதிக்கணுமோ சாதிக்கிறதுக்காக, அதாவது நல்லவன் வல்லவன்பாங்கல்ல, நம்ம சிஎம் வந்து வல்லவர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இஸ் எ கோ கெட்டர். கண்டிப்பாக வாப்பா தோளில் உன் மேலே கையை போட்டு சிரிச்சுக்கிட்டே உன்ட்டு வந்து சாதிச்சிருவார்.
ஓகேங்களா. பிஎம்ஓ போய் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிரிச்சுக்கிட்டே போட்டாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்களா, ஐ மேட் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி அவங்க போஸ்டர் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அவங்க போடல ஸோ அண்ட் ஸோ கேம் டு மீட் மீ அப்படின்னு சொல்லி போடலை. எப்போதுமே அந்த ஆதிக்கம் தெரியும் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட. ஆனால் ஐ மெட் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட்டை போட்டிருந்தாங்க. ஸோ தட் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ். ஓகே, நீங்கள் என்னைய பார்க்க வந்ததுக்கும் ஐ மெட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கும் காமன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கும் என்னைய பார்க்க அவர் வந்தார் அப்படின்ற ஒரு இதில் அந்த ஆதிக்கத்தில் சொல்கிறதுக்கும் புரிஞ்சுக்கலாம் டிஃப்ரென்ஸ். ஒரு நட்பாக பேசுறது. ஸோ ஹீ இஸ் அ கோ கெட்டர். எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் வந்து ஒரு கோ கெட்டர். தானால் முடிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நண்பி அப்படின்னு காயத்தில் நேட்டாக கழுத்தில் கையை போடுவார். புரிஞ்சுலாம். வேணும்னா நடிப்பார், தட்டி கொடுக்குற வரைக்கும் தட்டியும் கொடுப்பாரு. ஸோ ஹீ இஸ் அ கம்போஸ்ட் மேன். ஹீ வில் டெலிவர் த திங்ஸ் இன் த கம்போஸ்ட் மேனர். புரிஞ்சுங்களா. ஸோ நீ நாட் வரி அபவுட் இட், ஹி வில் டேக் த கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தாலையுமே வந்து சொல்லப்படும் கவர்மெண்ட்டாக மாறப்படும். இப்போது இந்த தாவேக்கோட அரசு வந்து அவரோட நடவடிக்கைகள் வந்து ஏற்கனவே தாவேக்காவுக்கு ஆதரவாக இருந்தவங்களுக்கு மத்தியில் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துதோ, சில ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்படி பண்ண மாட்டாங்களேன்னு ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துதோ? இல்லை, அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் தான் நமக்கு சொல்கிறது. இப்போ இப்போ நம்ம என்ன சொல்கிறது, சில பேர்த்துக்கு சில புரிதல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து சில பேர் வந்து என்ன யோசிப்பாங்க, ஸோ இப்படி தான் இருக்குமோன்னு யோசிப்பாங்க. சில பேர் டைம் ஃப்ரேம் இருக்கணும், டைம் இஸ் த ஒன்லி ப்ரீத்திங் டைம்பாங்க. புரிஞ்சுங்களா. இப்போ நான் சொல்கிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது என்னோட புரிதல். புரிஞ்சுங்களா. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் டைம் ஆகுது. உங்கள்கிட்ட வந்து சிஎம் மேலே ட்ரஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் புரிதல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து அண்ணன் தளபதி விஜயை நான் வந்து நம்புகிறேன். ஸோ ஐ ஹாவ் மோர் ட்ரஸ்ட் ஆன் ஹிம். புரிஞ்சுங்களா. ஸோ என்னோட புரிதல் இப்படி இருக்குது. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க எடக்கு முடக்கா. புரிஞ்சுங்களா. அதனால் உங்கள் புரிதல் அப்படி இருக்குது. சரிங்களா. இப்போ உங்கள் புரிதல் மாறி இருக்கா? என் புரிதல் அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குங்களா. ஸோ நீங்கள் வந்து அவர் மேலே ட்ரஸ்ட் வைக்கல அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் அவர் மேலே ட்ரஸ்ட் வைக்கல. ட்ரஸ்ட் வச்சுருந்தா இல்லைங்க, ட்ரஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா இப்படி இல்லைங்க இப்போ நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லுவீங்க. இப்பயும் நான் வந்து மாறலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. இப்போ சிஎம் மேல ட்ரஸ்ட் இல்ல. 4-5 பேர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு புரிதல் எனக்கு ஒன்று வரும். அதுதான் இப்போ வந்துச்சா புரிதல்? வந்துருச்சு. இப்போ வந்துருச்சு. இப்போ ட்ரஸ்ட் வந்துருச்சா? இப்போ ட்ரஸ்ட் வந்துருச்சா? ஓகேங்களா. ரொம்ப சந்தோஷம்.